ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாடா பிளேயில் பிரிஞ்ச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் ப்ளஸ் வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா 4K செட்டாப் பாக்ஸ், அதை பற்றி தான் கம்பேரிஷன் வீடியோ பார்க்க போகிறோம். டாடா பிளே என்ன ப்ரைஸ், ஜியோ டிடிஹெச் என்ன ப்ரைஸ், ப்ளஸ் வந்து இதில் எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, இதில் எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, இதுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், இதுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டாடா பிளேல வந்து டிடிஹெச் கனெக்ஷன் மட்டும், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் பாக்ஸ் இல்லையா, இது வந்து வெறும் டிடிஹெச் கனெக்ஷன் மட்டும், டிவி சேனல்ஸ் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி கனெக்ஷன். அது எவ்வளோ பிரைஸ், அது இன்ஸ்டலேஷன் எப்படி, அது எத்தனை டிவி சேனல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. டாடா பிளே நார்மலுக்கு மட்டும் ஓகேங்களா. இதில் வந்து டாடா பிளேல பிரிஞ்ச் ப்ளஸ் 4K செட்டாப் பாக்ஸ்னு வச்சிருக்காங்க. அந்த செட்டாப் பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வாங்குறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஜியோ செட்டாப் பாக்ஸ் புது கனெக்ஷன் எப்படி எடுக்கிறது, அதில் எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குது, பேசிக் பிளான் என்ன, ஹை எண்ட் பிளான் என்னன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதில் வந்து டாடா பிளே ப்ளஸ் வந்து ஜியோ ரெண்டையும் கம்பேரிஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டாடா பிளே இந்த சைடு எடுத்துக்கோ ஓகேங்களா. டாடா பிளேல வந்து ரெண்டு விதமான செட்டாப் பாக்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்குது ஓகேங்களா. அது HD செட்டாப் பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற மாதிரி பிரிஞ்ச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு செட்டாப் பாக்ஸ் இப்போ எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லாம் இந்த கேட்டகரியில் தான் வரும். இப்போ டாடா பிளே வந்து பிரிஞ்ச் ப்ளஸ் இருக்குல்ல, இது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் ப்ளஸ் வந்து இப்போ ஜியோ ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ், இதெல்லாம் வந்து ஓடிடியை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸும் கூட ஓகேங்களா. ஆல்ரெடி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்க்கு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இதை வந்து டாடா பிளே இருக்கு இல்லையா, இது இருக்கு பாருங்க. இது வந்து 4K செட்டாப் பாக்ஸ், இது ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இதுல வந்து பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா, கூகுள் ஸ்டோர் அவைலபிளா இருக்கனால தேவையான ஆப்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இந்த டாடா பிளே ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து குரோம் காஸ்ட் வந்து இன்பில்டா இருக்கு ஓகேங்களா. நீங்க ஒரு மொபைல் ஏதாவது ஒரு வீடியோ பாத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க காஸ்டிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஓடிடிலாம் நான் சொன்ன மாதிரி இருக்கிறனால சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கி செப்பரேட்டா நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா கண்டென்ட்லாம் நீங்க உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ப்ரௌசரும் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. நம்ம மொபைல்ல என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து 90.9% வந்து உங்களால அதுல யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க டாடா பிளே பிரிஞ்ச் புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா 2199 ரூபா நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்டா நீங்க பே பண்ணணும். நீங்க 2199 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூடிங்கா பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. இன்ஸ்டாலேஷன் பிளஸ் வந்து ஒயர் சார்ஜ், மேலே டிடிஹெச் அடிக்கிறாங்க அது, பிளஸ் வந்து அந்த 4K செட்டாப் பாக்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 1 month பேக் டிவி சேனல்ஸோட HD பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட OTT சப்ஸ்கிரிப்ஷனும் 1 monthக்கு மட்டும் தான் ஓகே. நான் சொல்றது 1 மாசத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. டிவி சேனல்ஸ், OTT, அந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 2199 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே முடிஞ்சிடும் ஓகே. இது எல்லாமே நான் சொல்றது வந்து 1 monthக்கு மட்டும் தான். 1 monthக்கு அப்புறம் OTT உங்களுக்கு வேணும், 30 OTT கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு செப்பரேட்டா நீங்க பேமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு டிவி சேனல்ஸ் வந்து HDல வேணும், HD சேனல்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னா அதுக்கு செப்பரேட்டா பே பண்ணணும் ஓகே. இந்த மாதிரி செப்பரேட்டா இருக்கும். இந்த OTT கொடுக்குறாங்க இல்லையா, இந்த OTT வந்து உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். இவங்க வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. இதுல வந்து மொத்த டிவி சேனல்ஸ் வந்து 600க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சொல்றேன், தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 600க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல தமிழ் சேனல்ஸ் எத்தனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. டோட்டல் தமிழ் சேனல்ஸ் மட்டும் சொல்றேன். இதுல HD சேனல்ஸ் வந்து ஒரு 14 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்ல சரிங்களா. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டாடா பிளேல வந்து எத்தனை தமிழ் டிவி சேனல்ஸ் இருக்கு, அதுல ஹை டெஃபினேஷன் அதாவது HD சேனல்ஸ் எத்தனை இருக்கு, அதே மாதிரி SD கண்டென்ட் வர்ற மாதிரி அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் குவாலிட்டில எத்தனை சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்ஸ் சேனல் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா கிறிஸ்டல் கிளியரா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா தமிழ் சேனல்ஸ் வந்து இதுல வந்து 76 சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளவு பே பண்ணணும், இப்போ வந்து இது கொடுக்குறாங்கல்ல, இவங்க வந்து HD சேனல்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. 1 மாசத்துக்கு வந்து உங்களால HD சேனல்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகே. ரெண்ட் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HD சேனல்ஸ் எனக்கு வேணும், எல்லா HD சேனல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா 108 ரூபா நீங்க ரெண்ட் பே பண்ணணும். 28 ரூபா நீங்க ரெண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 76 தமிழ் சேனல்ஸ் SD HD ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வேணும் அப்படின்னா SD கண்டென்ட் உள்ள மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். SD கண்டென்ட்ல வந்து 8 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 62 டிவி சேனல்ஸ் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அந்த HD சேனல்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு SD சேனல்ஸ் வந்து 62 டிவி சேனல்ஸ் கொடுப்பாங்க. நீங்க பெரிய டிவி வச்சிருக்கீங்க, இப்போ 40 இன்ச்சுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னாலே HD பேக் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா. கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா 2199 ரூபா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாசத்துக்கு 30 சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் வந்து டிவி சேனல்ஸோட ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எப்படி புக் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா டாடா பிளேயோட
அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் சரிங்களா. அதில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. டாடா பிளேயோட HD செட்டாப் பாக்ஸ். டாடா பிளேல வந்து இப்போ தமாக்கான ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. நீங்க 3000 பே பண்ணீங்கன்னா 3000 அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாடா பிளேல பிரிஞ்ச் பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க சரிங்களா. அந்த அட்ரஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் பேக் பண்ணிட்டு உங்களுக்கான பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு கனெக்ஷன் வந்து நியூ கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருவாங்க. இது 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் சரிங்களா. அப்படி எனக்கு வெப்சைட்ல புக் பண்ண தெரியல அப்படின்னா நான் கஸ்டமர் கேரோட நம்பர் நான் போடுறேன். அதுல நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி நீங்க புக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஃபைனலா டாடா பிளேல வந்து இதோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப குட்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான சர்வீஸ் தான் ஓகேங்களா. நீங்க கால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டக்கு டக்குலாம் பண்ணி தர மாட்டாங்க, கொஞ்சம் டிலே இஷ்யூ இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு OTT சப்ஸ்கிரிப்ஷன் நாங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுல என்னென்ன OTTன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா G5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MX பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு OTT கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஹான்னு சொல்லிட்டு ஒரு OTT கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தமிழ் கண்டென்ட் வர்ற மாதிரி இவ்வளவுதான் சரிங்களா. இதுக்கு மேற்பட்ட OTTலாம் இருக்கு. அது என்னென்ன நான் ஸ்க்ரீன்ல போடுறேன் ஓகேங்களா. அந்த 30 OTT என்னென்னு நீங்க பாத்துக்கலாம். இது 1 மந்த்துக்கு மட்டும் தான். 1 மந்த் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது கண்டினியூ பண்ணணும், எனக்கு இந்த 30 OTT கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து மாறுபடும் சரிங்களா. அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம், நீங்க பாத்துக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அது நிறைய காஸ்ட்ல மாறுபட்டு நிறைய பிளான் வந்து வச்சிருக்காங்க சரிங்களா. அதுக்காக செப்பரேட்டா வீடியோ மேக் பண்ணுவோம். ஓவராலா வந்து உங்களுக்கு டாடா பிளே பிரிஞ்ச் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இதான் டீடைல் சரியா. நான் ஸ்க்ரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் பத்தி பாத்துருவோம். இப்போ ஜியோ 4K செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னா இன்டர்நெட் எடுத்தா மட்டும்தான் உங்களால டிவி சேனல்ஸ் பாத்துக்க முடியும். இப்போ டாடா பிரிஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து 4K செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்களே அதுக்கு மேல வந்து DTH கனெக்ஷன் வந்து ஆண்டனா அடிப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது சரிங்களா. இது வந்து இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து 4K செட்டாப் பாக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, பிளஸ் வந்து ஒரு ரவுட்டர் கொடுப்பாங்க, பிளஸ் வந்து இன்டர்நெட் மூலமா கொடுக்கறதுனால உங்களுக்கு DTH கனெக்ஷன் வந்து மேல ஆண்டனா வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தாதான் உங்களால டிவி சேனல்ஸ் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து செட்டாப் பாக்ஸோட இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 10 MBPS வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஓகேங்களா. பேக்கப் பிளான் ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. இந்த பிளான் வந்து எதுக்காக நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இதான் இதுலயே பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா. 30 MBPS ஜியோ ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. 30 MBPSக்கு போனீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து மாறுபடும், ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கலே பேசிக்கான பிளான் வந்து எடுத்து வந்துருக்கோம் ஓகேங்களா. டிவி சேனல்ஸும் பார்த்துக்கலாம், இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து ஒரு வாய்ஸ் கால் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னன்னு பார்த்துருவோம். இந்த பேக்கப் பிளான் வந்து நியூ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் சரிங்களா. நீங்க புதுசா ஒரு கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும், உங்களுக்கு மட்டும் தான் அவைலபிளாகவும் இருக்கும். இப்போ வந்து நீங்க ஜியோ பேக்கப் பிளான் எடுத்துட்டீங்க, ஒரு 3 மாசம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க 30 MBPS சேஞ்ச் ஆயிட்டீங்க, இல்லை வேற ஏதாவது பிளானுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு அது ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணிட்டு இல்லை வேண்டாம் நம்ம பேக்கப் பிளானுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல நீங்க வர முடியாது. ஒன்ஸ் தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கப் பிளான்ல இருந்து மாறிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது ஓகேங்களா. சோ வந்து ஜியோ பேக்கப் பிளான் வந்து நியூ கஸ்டமர்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த பேக்கப் பிளான் வந்து 1 மாசம் 2 மாசம்லாம் எடுக்க முடியாது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டல் வந்து மந்த்லி ரெண்டல் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டல் பாத்தீங்க அப்படின்னா 198 ரூபா கோட் பண்ணிருப்பாங்க. இது வந்து GST இல்லாம நான் சொல்றேன். GST ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 18% ஆட் பண்ணீங்க அப்படின்னா 470 வரும். 470 ரூபா ரெண்ட், மந்த்லி ரெண்ட். பட் வந்து 470 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணி எடுக்க முடியாது. இது 470 ரூபா இல்லை, இது 5 மாசத்துக்கு வந்து முன்கூட்டியே உங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இது அப்படி 470 மல்டிப்ளை பண்ணிக்கிங்க ஓகே. 5 மாசம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2350 ரூபா வரும் ஓகேங்களா. 2350 ரூபா பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 500 ரூபா ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 2850 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் ஒரு 500 ரூபா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இதுக்கு வந்து அந்த டிவைஸ் கொடுக்குறாங்களே அந்த ரவுட்டரா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அந்த செட்டாப் பாக்ஸா இருக்கட்டும், இது எதுக்குமே காஸ்ட் வந்து பே பண்ண தேவை கிடையாது சரிங்களா. நீங்க யூஸ் பண்ற பிளானுக்கும் அந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் மட்டும் தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4K செட்டாப் பாக்ஸ் வந்து வச்சிருவாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ்ல வந்து OTT சப்ஸ்கிரிப்ஷனோட ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க 5 மாசத்துக்குமே வந்து OTT சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுப்பாங்க. நீங்க ஜியோ செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் எடுத்தாலே OTT சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் வந்து செட்டாப் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா. நீங்க செப்பரேட்டா நீங்க வாங்கிக்க முடியாது. ஸோ வந்து இந்த 5 மாசத்துக்கும் உண்டான OTT சப்ஸ்கிரிப்ஷனோட ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. எத்தனை OTT பாத்தீங்க அப்படின்னா 12க்கும் மேற்பட்ட OTT வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதுல மெயினான OTT என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, சோனி லைவ் கொடுத்துருக்காங்க, G5 கொடுத்துருக்காங்க, ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிளஸ் வந்து இன்னும் ஒரு சில OTTலாம் கொடுத்துருக்காங்க, நான் ஸ்க்ரீன்ல போடுறேன் சரிங்களா, நீங்களே பார்த்துக்கலாம். இந்த OTT எல்லாமே 5 மாசம் உங்களால் கண்டினியூவா யூஸ் பண்ணிக்க முடியும். 5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 470 பேமெண்ட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாதுங்க. இது 5 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க பேமெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. 5 மாசத்துக்கு ஒரு டைம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணும்போது
அந்த 500 ரூபாய் இன்க்ளூடிங் இருக்கு சரிங்களா. இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து இன்க்ளூடிங் பண்ணி தான் நம்ம வந்து 2880 ரூபாய் பேமெண்ட் பண்றோம். இதோட ஸ்பீடு வந்து 10 Mbps, இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 10 Mbps. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்லோட் ஸ்பீடு வந்து 10 Mbps கொடுத்திருக்காங்க. இது ஓவராலா வந்து டோட்டலா எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 டிவி சேனல்ஸ் மேல இருக்கும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எல்லா லாங்குவேஜ் சேர்த்து சொல்றேன், தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் சேர்த்து 800க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ் சேனல்ஸ் மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 டிவி சேனல்ஸ் வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதுல குறிப்பிட்ட HD சேனல்ஸ் மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 5 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி என்னென்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஜியோவில் எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கு, அதில் கிட்ஸ் சேனல்ஸ் எத்தனை இருக்கு, அதில் HD சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்களே, அந்த ரவுட்டர் வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டா பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை வச்சு உங்களால் அன்லிமிட்டடான வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஜியோ சிம் இருந்தால் மட்டும்தான் வந்து அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் பேசிக்க முடியுமா? நீங்கள் ஏர்டெல் சிம் வச்சிருந்தாலும் சரி, இல்லை அதர் சிம் வச்சிருந்தாலும் சரி, சிம்முக்கும் இந்த ரவுட்டரோடைய அன்லிமிட்டட் வாய்ஸ் காலுக்கும் சம்பந்தமே கிடையாது சரிங்களா. ஒரு ரவுட்டர் கொடுக்கலாம், அந்த ரவுட்டர்ல வந்து உங்க லேண்ட்லைன் டிவைஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லேண்ட்லைன் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நம்பர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து லேண்ட்லைன் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க போர்ட்ல கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லேண்ட்லைன் வாங்க முடியாது ப்ரோ, போன்லேயே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கும் சரிங்களா, அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் சொன்னேன்னா வீடியோ லென்த் அதிகமாகிடும், அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, எப்படி யூஸ் பண்ணுறது ஜியோ ஜாயின் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த வாய்ஸ் காலை வந்து அன்லிமிட்டடாக எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஜியோ கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ டாடா பிளே கம்பேர் பண்ணும்போது கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு நாளைக்குள்ள வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்க, எப்படி ரிக்வஸ்ட் பண்ணுறதுனா ஜியோ ஜாயின் ஆப்பில் போய் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ணி தருவாங்க. இந்த 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மதியம் அந்த டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைமுக்குள்ளே வந்து 12லேருந்து 1 மணிக்குள்ளே வந்து சால்வ் பண்ணி தருவாங்க சரிங்களா. ஸோ வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு சில டைமில் வந்து பேடாக இருந்திருக்கு ஓகேங்களா. இந்த இப்போ மழை டைமில் சைக்ளோன் டைம்லலாம் வந்து கொஞ்சம் சர்வீஸில் ஆள் பத்தாமல் கொஞ்சம் பேடாக இருந்திருக்கு. பட் வந்து நார்மல் டைமில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இது எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது ஓகேங்களா, அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் வந்து ஜியோ ஸ்டோர்னு ஒரு ஆப் இருக்குது சரிங்களா. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கான பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. கால் பேக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பர்சன் வந்து உங்களோட ஒரு ஆதார் கார்டு ஃபோட்டோ ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பேமெண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வெப்சைட்டில் புக் பண்ண தெரியல, இல்லை ஆப்பில் புக் பண்ண தெரியலன்னா கஸ்டமர் கேர் நம்பர் நான் போடுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, இது டீட்டெயிலாம் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டாடா பிளேக்கும் ஜியோக்கு என்னென்ன மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 4K செட்டாப் பாக்ஸ் தான், இதுவும் 4K செட்டாப் பாக்ஸ் தான், இதுவும் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, இதுவும் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. பட் என்ன மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் OS வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து டாடா பிளேல வந்து இவங்க ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணி உங்களால் கன்சியூம் பண்ணிக்க முடியும். பட் வந்து ஜியோவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்பும் யூஸ் பண்ண முடியாது, அவங்க கொடுத்துருக்கிற ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, இது எல்லா ஆப்பும் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது ஜியோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் OTT கொடுக்குறாங்க இல்லையா, 30 OTT கொடுக்குறாங்க, 1 மாதத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. OTT வேணும்னா செப்பரேட்டாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். பட் வந்து ஜியோ பொறுத்த வரைக்கும் OTT வந்து நீங்கள் பிளான் செலக்ட் பண்ணிங்கனாலே OTT இன்க்ளூடிங்காக கொடுக்குறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதில் வந்து டாடா பிளேயை பொறுத்த வரைக்கும் டிவி சேனல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய டிவி சேனல்ஸ் இருக்குது, தமிழ் சேனல்ஸ் அதிகமாக இருக்குது. பட் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்மியான டிவி சேனல்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டாடா பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சேட்டலைட்லேருந்து வரதுனால டக்குன்னு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜியோ பொறுத்த வரைக்கும் ஓடிடியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது சரிங்களா, எந்த டிடிக்கு சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓடிடியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுனால உங்களால் டிவி சேனல்ஸ் வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியாது, டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து டாடா பிளே வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிளேல வந்து ஓடிடி கொடுக்குறாங்க, பட் வந்து இன்டர்நெட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. பட் ஜியோ பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுனால இன்டர்நெட்டும் இதில் சேர்த்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிளேல மந்த்லி ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 76 டிவி சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். பட் வந்து இதுல வந்து ரெண்ட்னு ஒன்று எதுவுமே கிடையாது, 5 மாசத்துக்கு ஒரு தடவை பே பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. 5 மாசத்துக்கு ஒரு தடவை 2350 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மழை டைம்ல ரெயின் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ சேட்டலைட்ல இருந்து டிடிஹெச் கனெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிக்னல் லாஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்கும். பட் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஓகேங்களா. எந்த ஒயர் கட் ஆகிறத தவிர வேற எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது.
உங்களால் இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்க முடியும். டாடா பிளேல கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். ஜியோ பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எது சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டாப் பாக்ஸ் தான். ஓகேங்களா? பிரிட்ஜ் பிளஸ் நான் சொல்ல மாட்டேன், ஜியோ செட்டாப் பாக்ஸ் நான் சொல்ல மாட்டேன். டாடா பிளேல வந்து நார்மல் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் இல்லையா, அதை நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏர்டெல் வந்து நார்மல் செட்டாப் பாக்ஸ் இருக்கு, ஓகேங்களா, அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா வயசானவங்க யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ ஜியோ எக்ஸ்ட்ரீம் பாக்ஸா இருக்கட்டும், இல்லை டாடா பிளேயோட பிரிட்ஜ் பிளஸா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஜியோ ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸா இருக்கட்டும். நீங்க நார்மல் செட்டாப் பாக்ஸ் வயசானவங்க இருக்காங்கன்னா நாங்க நியூஸ் பார்ப்பாங்க, இல்லை ஏதாச்சும் சீரியல் பார்ப்பாங்க அப்படின்னா நார்மல் செட்டாப் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டாடா பிளே டிடிஹெச் கனெக்ஷனோட வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா ஜியோ கனெக்ஷன் புதுசா எப்படி எடுக்கணும்னு போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபரோட கனெக்ஷன் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா சன் டைரக்ஷன் நீங்க வாங்கணும், டிடிஹெச் கனெக்ஷன் எனக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும் அதை பத்தியும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இது ஓவரால் அவ்வளவுதான். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.